அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைங்களா. நீங்கள் ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் கௌரவத்தோடும் செல்வ வளத்தோடும் உங்கள் இல்லத்தில் திருமணம் கைகூடவும் குழந்தை பேறு கெட்டவும் அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த ரத சப்தமி வழிபாடு அப்படிங்கிறது. இது சூரியன் அவதரித்த நாள் என்று சொல்லுவார்கள். அன்றைய தினம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு குளியல் முறை பற்றியும் சூரியனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அர்க்கியம் பற்றியும் நைவேத்தியம் பற்றியும் இது சூரியன் எப்பவும் தெற்கு நோக்கி போயிட்டு இருக்கவர். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் வடக்கு நோக்கி அந்த தேர் வடக்கு நோக்கி கொடி பறக்கும். 7 குதிரைகள் பூட்டியிருக்கும். அந்த கால நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடக்குள்ள தேர் வரைஞ்சி அதில் ஒரு சக்கரம், அதில் 12 கோடுகள் நம்ம போடுறோம். அது இந்த 12 மாதங்களையும் குறிக்கும். இந்த 7 குதிரைகள் போடுறது 7 நாட்களையும் குறிக்கும். 7 வட்டங்கள் வரைஞ்சி அந்த 7 வட்டங்களிலிருந்து கோடை இழுத்துட்டு போய் அந்த வண்டி ஓட்டுறவர் கையில் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு பாவனையில் நம்ம ஒரு கோலம் வரையணும். அதுதான் ரத சப்தமி கோலம்பாங்க. அதேமாரி தேரோட மேற்பகுதியில் கொடி வடக்கு நோக்கி திரும்பி பறக்கிறது போல் நம்ம வரையணும் பிள்ளைங்களா. அதை முடிச்சுட்டு நம்ம அதிகாலை 6 to 7 அப்படிங்கிற அந்த டயத்தில் நம்ம குளிக்கிறதுங்கிறதே சிறப்பு. இப்போ 25ஆம் தேதி தான் ரத சப்தமி நம்ம கொண்டாடணும். அன்று நாள் முழுக்கும் சப்தமி திதி இருந்தாலும் கூட நம்ம அதிகாலையில் வழிபடுவதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி வர்றதுங்கிறது பானு சப்தமி என்று சிறப்பாக கூறுவார்கள். அன்றைய தினம் நம்ம வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை நமக்கு தரும். நம்ம முத நாள் மாலை நேரத்திலேயே இந்த இலைகளை பறிச்சிட்டு சுத்தமாக அலசி வச்சுக்கணும். ஏன்னா பால் இருக்கும், அதில் அது கண்ணில் பட்ட ஆபத்து. அதனால் சுத்தம் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருந்தா அதிகாலையில் குளிக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் பிள்ளைங்களா. இந்த 7 இலைகளை எப்படி பயன்படுத்தணுங்கிறது முக்கியம் பிள்ளைங்களா. உச்சந்தலையில் ஒரு இலை வைக்கணும். அடுத்ததாக 2 கண்களை மூடிக்கொண்டு அது மேலே 2 இலை, அடுத்தது 2 தோள் பட்டை மேலேயும் 2 இலை வச்சுட்டு 2 இலைகளை நம்ம கைகளால் காதுகளில் வச்சு பிடிச்சிக்கலாம். சில பேர் காதில் வைக்காமல் முழங்காலுக்கு வச்சுப்பாங்க. இது எதுக்கு வைக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம கண்ணால் பார்த்த பாவங்கள் தீரவும், காதால் கேட்ட பாவங்கள் தீரவும், நம்ம கைகளால் செஞ்ச பாவங்கள் தீரவும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது. நம்ம முதல் நாளே ஒரு கொஞ்சம் அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, மஞ்சள் அச்சதை ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த இலை மேலே கொஞ்சம் மஞ்சள் அச்சதையும் விபூதியும் வைக்கணும். அதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் மஞ்சள் அச்சதையுடன் குங்குமம் வச்சு நீராட வேண்டும். இந்த எருக்கு இலை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கே ஒரு இலையாகும். இதில் சூரியனோட சக்தி அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நாளில் மின்காந்த அலைகள் அந்த இலைகளில் நிறையா இருக்கும் பொழுது நம்மளது நோய் முற்றிலுமாக விலகிவிடும். நோய்கள் என்பதே நம்மளது கர்ம வினையால் வரக்கூடியது தான். அதனால் நம்ம பல ஜென்ம பாவம் இதனால் தீர்வதனால் நம்மளோட நோயும் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பிள்ளைங்களா. குளித்து முடித்ததும் 6 to 7ங்கிற அந்த சூரிய உரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொஞ்சம் கோதுமை தானியங்களை பரப்பிக்கிட்டு அது மேலே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதற்கு முன்னாடி வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு ஆரஞ்சு பழம் வச்சு சிவந்த மலர்கள், செந்நிற மலர்கள் கிடச்சிதுன்னா அதை வச்சு சூரியனுக்கு நேராக காட்டிட்டு நம்ம ஒரு அரிக்கியம் விட போகிறோம். அந்த அரிக்கியம் எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்ப்போம். உங்கள் வீட்டில் ஒரு செம்பு டம்ளர் இருந்தால் அதை எடுத்துக்குங்க. பஞ்ச பாத்திரம்னு சொல்லுவீங்களே, பூஜை ரூமில் வச்சுருப்பீங்களே, அதில் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு துளி நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் குங்குமம், சிறிது உப்பு கலந்து நல்லா கலக்கிக்கிட்டு அதை சூரியனுக்கு நேராக நம்ம இந்த கரண்டியால் எடுத்து துளசி செடி இருந்தால் அது ஓரமாக விடலாம். இல்லை கால் மிதிப்படாத இடத்துல வேலி ஓரத்தில் நம்ம விடலாம். அதுக்கெல்லாம் மந்திரங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் ஓம் சூரிய நாராயண மூர்த்தியே போற்றி அப்படி சொன்னாலே போதுமானது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை தானியங்கிறது சூரிய பகவானுக்கே உரியதாகும். அந்த தானியத்தை நீங்கள் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாவிடில் கோதுமையால் செய்யப்பட்ட கோதுமை பாயாசம், அல்வா அந்த மாதிரி பொருள்களை கூட நீங்கள் தானமாக தர்றது உங்கள் குடும்பத்தோட செல்வ நிலையை உயர்த்தும். சூரியன் ராஜ கிரகம் அப்படிங்கிறதுனால அவரை இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு நல்ல பலன்களை அடையலாம். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கவும், நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு விளங்கவும் சூரிய நாராயணமூர்த்தி நம்ம குடும்பத்துக்கு அருள் புரிவார். அன்றைய தினம் ஒரு ஆரஞ்சு பழம் உங்களால் என்றால் 10 பேருக்கு கூட கொடுக்கலாம். ஆனால் ஒன்றாச்சும் வாங்கி ஒரு வயதானவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்கக்குள்ள உங்கள் குழந்தைக்கு அரசு வேலை கிடைக்க அருள் புரிவார். நம்ம முறைப்படி நீராடி சூரிய உதயத்தில் சூரியனை வணங்கக்குள்ள நம்ம போன வருடங்களில் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் விலகி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய வழிபாடு பற்றியும் நிறைய சூரியனோட மந்திரங்களும் கொடுத்துருக்கேன். அவசியம் போய் பார்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நாளைய தினம் பீஷ்மாஷ்டமி பற்றி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் பற்றி பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.